ஹாய் ஹலோ விலாக் வித் ரிஃபால டுடே வித் ரிஃபா என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீமி ஸ்பைசி மசாலா பாஸ்தா. இந்த மசாலா பாஸ்தா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஸ்பைரல் பாஸ்தா தான் நான் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாஸ்தா வேவிச்சு எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படியே சைடில் நம்ம இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கடாய் சூடான அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி ஒரு 2 எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டும் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை நல்லா ஒன்ஸ் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ முதல்ல மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மேகியோட சிக்கன் ஸ்டாக் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்ல ஒரு இமாமி டேஸ்ட் கிடைக்கும். பாஸ்தாவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சாஸஸும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்றைக்கி சோயா சாஸ், அப்புறம் தாய் ரெட் சில்லி சாஸ், அப்புறமா டொமேட்டோ கெச்சப். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவே இதில் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிரும். வெங்காயமும் நல்லா அந்த மசாலா ஃபுல்லாகவே சூப்பராகவே நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது அந்த பாஸ்தா பார்க்கலாம். பாஸ்தாவும் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா அந்த ரன்னிங் வாட்டரில் கூலிங் வாட்டரில் இன்னொரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லாவே ஃபில்டர் பண்ணிடணும். தண்ணி இல்லாமல் தான் இருக்கணும். ஸோ அதை அப்படியே எடுத்து நம்ம இந்த மசாலாவில் போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த பாஸ்தாவோட இந்த மசாலா ஃபுல்லாக கலக்கிற அளவுக்கு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஒரு ஆரஞ்சு கலரில் எல்லோ ஷேடில் மிக்ஸ் ஆன மாதிரி சூப்பரான ஒரு நல்ல அப்பீடைசிங்கான ஒரு கலர் வந்திருக்கு. ஸோ இதில் இப்போது இந்த டைமில் நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா க்ரீமியான ஒரு பாஸ்தா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஸோ இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக அந்த சீஸும் மெல்ட் ஆகி நல்லா க்ரீமியான ஸ்பைசியான ஒரு செம்ம டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் இப்போது கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.